இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. தமிழ் பள்ளி மாணவர்களிடையே ஸ்டெம் கல்வியறிவை மேம்படுத்த உதவிய அறிவியல் ஐந்திரம் திட்டம். மித்ராவின் அறிவியல் ஐந்திரம் திட்டம் வாயிலாக 525 தமிழ் பள்ளிகளை சேர்ந்த சுமார் 80,000 மாணவர்கள் பயனடைந்துள்ளனர். மித்ரா தலைவர் பி பிரபாகரன் அதனை தெரிவித்தார். மித்ராவின் சுமார் 70,000 ரிங்கெட் நிதி ஒதுக்கீட்டில் மேபிக் எனப்படும் மலேசிய உயிரி தொழில்நுட்ப தகவல் மையத்துடன் இணைந்து இந்த அறிவியல் ஐந்திரம் திட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. ஸ்டெம் எனப்படும் அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணித பாடங்கள் மீது தமிழ் பள்ளி மாணவர்கள் மத்தியில் ஆர்வத்தை தூண்டவும் கல்வி அறிவை மேம்படுத்துவதுமே இதன் நோக்கமாகும். அறிவியல் ஐந்திரம் திட்டத்தின் உச்சகட்டமாக பாங்கி மலேசிய தேசிய பல்கலைக்கழகத்தில் நேற்று நடைபெற்ற ஹூ வாண்ட்ஸ் டு பி எ சயின்டிஸ்ட் அறிவியல் புதிர் போட்டியில் இறுதி சுற்றில் பங்கேற்ற பிறகு பிரபாகரன் செய்தியாளர்களிடம் பேசினார். நாடு முழுவதும் பங்கேற்ற 2,000 மாணவர்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மிகச்சிறந்த 90 மாணவர்கள் இந்த இறுதி சுற்றில் கலந்து கொண்டனர். ஸ்டெம் தொடர்பான பல்வேறு திட்டங்களை அமல்படுத்த மேபிக்கு மித்ராவின் மானியம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த அறிவியல் புதிர் போட்டி மற்றும் 525 தமிழ் பள்ளிகளுக்கு பெட்ரோடிஷ் அறிவியல் செய்தித்தாட்களை விநியோகிப்பதும் அவற்றில் அடங்கும் என்றார் அவர். 4 மனைவியுடன் உறவு கொண்டதை வீடியோவாக எடுத்து பரப்பிய சமய சொற்பொழிவாளர் கைது. 4 மனைவியருடன் உறவு கொண்டதை வீடியோவாக எடுத்து பரப்பிய சுயேட்சைய சமய சொற்பொழிவாளர் ஒருவர் ஷா அலாமில் கைதாகியுள்ளார். ஜூன் 16ஆம் தேதி 2வது மனைவி போலீசில் புகார் அளித்ததை அடுத்து அவ்வாணவர் சிக்கியதாக ஷா அலாம் போலீஸ் தலைவர் முகமது இக்பால் இப்ராஹிம் தெரிவித்தார். அந்நபரின் 2 கைபேசிகளும் ஒரு மடிக்கணினியும் பறிமுதல் செய்யப்பட்டன. கைபேசியை பரிசோதித்தலில் அவரையும் அவரின் மனைவியையும் உட்படுத்திய பாலியல் உறவு வீடியோக்கள், மேலும் சில பெண்களின் அந்தரங்க புகைப்படங்களும் கண்டுபிடிக்கப்பட்டன. இதையடுத்து விசாரணைக்காக புதன்கிழமை தொடங்கி 4 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்ட அந்நபர் நேற்று போலீஸ் உத்தரவாதத்தில் விடுவிக்கப்பட்டார். என்றாலும் விசாரணையை நாங்கள் முழுமை செய்து வருவதாக இக்பால் கூறினார். ஹோட்டல் கட்டணத்தை செலுத்த போலி பண நோட்டுகளை பயன்படுத்திய 3 சீன பிரஜைகள் கைது. தலைநகரில் உள்ள ஒரு ஹோட்டல் அறைக்கு கட்டணம் செலுத்த போலி பண நோட்டுகளை பயன்படுத்திய சந்தேகத்தில் சீன நாட்டவர்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஜூலை 3ஆம் தேதி போலீசில் புகார் செய்யப்பட்டதை அடுத்து 18 முதல் 47 வயதிற்குட்பட்ட சந்தேக நபர்கள் கைதாகினர். அவர்களில் ஒருவர் 87 போலி 100 ரிங்கிட் நோட்டுகளை பயன்படுத்தி மொத்தம் 8,700 மதிப்புள்ள ஹோட்டல் கட்டணத்தை செலுத்தியதாக கூறப்படுகிறது. அம்மூன்று பெண்களும் கள்ளநோட்டு கும்பலின் முகவர்கள் என நம்பப்படுவதாக டாங்காங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் சுலைமி அஃபண்டி சுலைமான் கூறினார். கள்ளநோட்டு பயன்படுத்தியதற்காக குற்றவியல் சட்டத்தின் 489B பிரிவின் கீழ் போலீசார் விசாரணை அறிக்கையை திறந்துள்ளனர். விசாரணைகளுக்கு உதவுவதற்காக ஜூலை 9ஆம் தேதி சந்தேக நபர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். கைப்பற்றப்பட்ட பொருட்களில் 87 போலி 100 ரூபாய் 100 ரிங்கிட் நோட்டுகள், 50 ரிங்கிட் ஒரு நோட்டு, 20 ரிங்கிட் ஒரு நோட்டு, உடலில் குறுக்கே மாட்டும் 2 லூயிஸ் விட்டோன் பாரிஸ் பைகள், 18-3 என அடையாளம் காணப்பட்ட ஒரு அறைக்கான ஆக்சஸ் அட்டை மற்றும் 3 ஐபோன்கள் ஆகியவையும் அடங்கும். கல்லூரி மாணவி தவனேஸ்வரியின் மரணத்தை விரிவாக விசாரிக்க பெர்ஜத் சஞ்சீவன் கோரிக்கை. கோலாலம்பூர் செந்தூலில் கல்லூரி தங்கும் விடுதியின் 6வது மாடியில் இருந்து தவனேஸ்வரி எனும் மாணவி விழுந்து மரணமடைந்த சம்பவம் விரிவாகவும் வெளிப்படையாகவும் விசாரிக்கப்பட வேண்டும். பெர்ஜத் கட்சியின் உச்சமன்ற உறுப்பினர் டத்தோ ஆர் ஸ்ரீ சஞ்சீவன் அதனை வலியுறுத்தியுள்ளார். தொடக்கக்கட்ட தகவலின்படி போலீஸ் புகாரின் அடிப்படையிலும் அம்மரணத்தில் சதிநாச வேலை நிகழ்ந்திருக்கலாமோ என சந்தேகம் எழுந்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். தவனேஸ்வரின் மரணத்தில் குற்ற அம்சங்கள் இருக்கலாம் என்பது ஒரு புறம் இருக்க, உதட்டில் வீக்கம் உட்பட அவரின் உடலில் காய தழும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டன. இது தவிர மரணத்திற்கு முன்பாக சமூக ஊடகத்தில் அவர் பதிவேற்றிய கடைசி பதிவும் சந்தேகத்தை கிளப்பியுள்ளது. எனவே முழு விசாரணை நடத்தி இம்மரணத்தில் நீதி நிலைநாட்டப்படுவதை போலீஸ் உறுதி செய்ய வேண்டும். ஒருவேளை குற்ற அம்சங்கள் இருப்பது உறுதியானால் சம்பந்தப்பட்டோருக்கு நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என சஞ்சீவன் வலியுறுத்தினார்.
கெடாவில் சந்தேக நபர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் மனைவிக்கு 7 நாள் காவல், கைத்துப்பாக்கியும் பறிமுதல். கெடா சுங்கை பட்டாணி பண்டார் புத்ரி ஜெயாவில் நேற்றிரவு போலீசாருடன் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் சந்தேக நபர் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் அவரின் மனைவி கைதாகியுள்ளார். 20 வயது மதிக்கத்தக்க அப்பெண் சம்பவ இடத்திற்கு அருகே அவர்கள் வசித்து வந்த வாடகை வீட்டில் கைது செய்யப்பட்டார். வீட்டில் சோதனை நடத்தியதில் ஒரு கைத்துப்பாக்கியும் பறிமுதல் செய்யப்பட்டதாக குவாலாமூடா போலீஸ் தலைவர் ஹன்யான் ரம்லின் தெரிவித்தார். இதையடுத்து அப்பெண் இன்று முதல் ஜூலை 12ஆம் தேதி வரை விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். 34 வயது அவ்வாடவர் முன்னதாக பண்டார்புத்ரி ஜெயாவில் நேற்றிரவு 7:50 மணிக்கு போலீசாருடன் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் பலியானார். நேற்று காலை ஜித்ராவில் சுட்டுக் கொல்லப்பட்ட இருவருக்கும் இந்த சந்தேக நபருக்கும் தொடர்பிருப்பதாக போலீஸ் சந்தேகிக்கிறது. அவர்கள் 2022 முதல் பல்வேறு மாநிலங்களில் ஆயுதம் ஏந்தி கொள்ளையிட்டு வந்த கும்பலை சேர்ந்தவர்கள் என நம்பப்படுகிறது. ஜித்ரா துப்பாக்கிச் சூடு 3வது சந்தேக நபரையும் போலீஸ் சுட்டுக் கொன்றது. கெடா ஜித்ராவில் நேற்று 2 குற்றவாளிகள் சுட்டுக் கொல்லப்பட்ட சில மணி நேரங்களில் 3வது சந்தேக நபரும் சுட்டுக் கொல்லப்பட்டான். 34 வயது அந்நபர் நேற்றிரவு 7:50 மணியளவில் பண்டார்புத்ரி ஜெயாவில் சுட்டுக் கொல்லப்பட்டதை புக்கித் அமான் போலீஸ் உறுதிப்படுத்தியது. கைது செய்ய முயன்ற போது அவன் மறுத்தான். அதன்போதுதான் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் அவன் சம்பவ இடத்திலேயே மரணமுற்றான். அவன் பல்வேறு மாநிலங்களில் ஆயுதம் ஏந்தி கொள்ளையிட்டு வந்த கும்பலை சேர்ந்தவன் என நம்பப்படுகிறது. 2022 முதல் சுமார் 6 மில்லியன் ரிங்கிட் இழப்பை உட்படுத்திய ஆயுதம் ஏந்திய கொள்ளை மற்றும் போதைப்பொருள் கடத்தல் சம்பவங்களுக்கு அங்கும்பலே பொறுப்பாகும். 34 வயது அவ்வாடவன் அந்த கொள்ளை கும்பலின் முக்கிய உறுப்பினர் என்றும் குறைந்தது 12 பேராவது அதில் அங்கத்தினர்களாக இருப்பதும் தெரிய வந்துள்ளது. இவன் மட்டுமே அண்மையில் மலாக்கா, நெகிரி செம்பிலான், பேராக் ஆகிய மாநிலங்களில் நிகழ்ந்த ஆயுதம் ஏந்திய கொள்ளையில் சம்பந்தப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளது. ஷா அலாம் வட்டாரத்தில் சிறுவர்களை கட்டாயப்படுத்தி ஓரின புணர்ச்சி, பாகிஸ்தானிய ஆடவனுக்கு போலீஸ் வலைவீச்சு. ஷா அலாம் செக்ஷன் 27, 28 வட்டாரங்களில் சிறுவர்களை ஓரின புணர்ச்சிக்கு உட்படுத்தியது உள்ளிட்ட ஆபாச சேட்டைகள் தொடர்பில் ஒரு பாகிஸ்தானிய ஆடவன் தேடப்படுகிறார். கடந்த ஏப்ரல் முதல் நடந்த சம்பவங்கள் தொடர்பில் சந்தேக நபருக்கு எதிராக 4 புகார்கள் பெறப்பட்டுள்ளதாக ஷா அலாம் போலீஸ் தலைவர் முகமது இக்பால் இப்ராஹிம் தெரிவித்தார். இதையடுத்து 2017 சிறார் பாலியல் வன்கொடுமை சட்டம் மற்றும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் 4 விசாரணை அறிக்கைகள் திறக்கப்பட்டுள்ளன. சிறுவன்களை அணுகி உதவி கேட்பது போல் கேட்டு யாருமில்லா இடத்திற்கு அழைத்து சென்று அவர்களை அதற்கு உட்படுத்தி வந்துள்ளார். 25 வயது மதிக்கத்தக்க அவ்வாடவன் கடைசியாக ஷா அலாம் செக்ஷன் 27 தாமன் பூங்கா நிகரா அடுக்குமாடி குடியிருப்பை முகவரியாக கொண்டிருந்தது விசாரணையில் கண்டறியப்பட்டது. இதையடுத்து தேடப்படுவோர் பட்டியலில் அவன் சேர்க்கப்பட்டுள்ளான். வெளிநாட்டு பெண்களை மனம் முடித்து தருவதாக மலேசிய முதியவர்களை ஏமாற்றி வந்த கும்பல் முறியடிப்பு. மலேசிய முதியவர்களை வெளிநாட்டு பெண்களுடன் திருமணம் செய்து வைப்பதாக கூறி ஏமாற்றி வந்த கும்பல் குடிநுழைவுத்துறை நடத்திய சோதனையில் முறியடிக்கப்பட்டது. வெளிநாட்டு வாழ்க்கை துணையை மணந்து கொள்ள விரும்பும் கிளான் பள்ளத்தாக்கு வாசி முதிய மலேசியர்களை இக்கும்பல் குறிவைத்து செயல்பட்டு வந்துள்ளதாக குடிநுழைவுத்துறை தலைமை இயக்குனர் சக்காரியா ஷாபான் தெரிவித்தார். திருமண பதிவு செய்வதற்கான ஒரு விண்ணப்பத்திற்கு 50 ரிங்கிட் முதல் 500 ரிங்கிட் வரையிலான கட்டணம் வசூலிக்கப்பட்டுள்ளது. கடந்த 1 வருடமாகவே இக்கும்பல் இயங்கி வந்ததாக நம்பப்படுகிறது. கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் ஜூலை 3ஆம் தேதி நடத்தப்பட்ட சோதனையில் 30 முதல் 66 வயதுக்கு இடையிலான 5 மலேசிய ஆண்கள் கைதாகினர். அவர்களில் 4 பேர் அக்கும்பலின் மூளையாக செயல்பட்டு வந்த வேளை மற்றொருவர் இடைத்தரகராக இருந்து வந்துள்ளார். ஐவருமே பிறரின் கடப்பிதழ்களை தவறான முறையில் வைத்திருந்ததற்காகவும் விசாரிக்கப்பட்டு வருகின்றனர். மொத்தம் 63 கடப்பிதழ்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. அவற்றில் 6 மலேசிய கடப்பிதழ்கள் ஆகும். மற்றவை சீனா, வங்காளதேசம், இந்தோனேஷியா, வியட்நாம், மியான்மர், மக்காவ் ஆகிய நாடுகளை சேர்ந்தவர்களுடையவை. பாலத்தில் மாடி எட்டி உதைத்ததில் மோட்டார் சைக்கிளோட்டி பரிதாப மரணம். ஸ்லாங்கூர் கொலகுபாரு அருகே ஆற்றை கடந்து நேற்று பாலத்தில் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த வடிவேலு கணேசன் என்பவர் மாடு ஒன்று எட்டி உதைத்தலில் அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். மாடு உதைத்ததில் பாலத்திற்கு அடியில் உள்ள ஆற்றில் 53 வயதான அந்நபர் தூக்கி வீசப்பட்டது வைரலாகியுள்ள சிசிடிவியில் பதிவாகியுள்ளது.
அவரின் இறுதி சடங்கு இன்று மதியம் சுங்கை காபி ஈஸ்ட் டிவிஷன் தோட்டத்தில் நடைபெற உள்ளது. இந்நிலையில் அச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். துயரத்தில் முடிந்த மணமகனின் பயணம் படுவேகத்தில் சென்ற SUV வேலி தடுப்பை மோதி 8 பேர் பலி. வட இந்திய மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் மணமகனை ஏற்றியிருந்த SUV வாகனம் கல்லூரி ஒன்றின் வேலி தடுப்பை மோதி விபத்துக்குள்ளானதில் மணமகன் உட்பட குறைந்தது 8 பேர் பலியாகினர். இவற்றில் 2 சிறார்களும் அடங்குவர். வெள்ளிக்கிழமை மாலை நிகழ்ந்த அந்த விபத்தில் மேலும் 2 காயமடைந்துள்ளனர். SUV படுவேகமாக ஓட்டி செல்லப்பட்டு ஜனதா இந்தர் கல்லூரியை அடைந்ததும் கட்டுப்பாட்டை இழந்து வேலி தடுப்பை மோதி கவிழ்ந்தது. கல்யாண கனவில் சென்ற மணமகனுக்கு அப்பயணமே கடைசியானது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து போலீசார் விசாரணை அறிக்கையை திறந்துள்ளனர். இந்தியாவில் ஆண்டுதோறும் சராசரியாக 1,78,000 பேர் சாலை விபத்துகளில் மரணமடைவதாக புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. அவர்களில் 60 விழுக்காட்டினர் 18 முதல் 34 வயதிற்கு உட்பட்ட இளையோர் ஆவர். கடந்த ஆண்டு கூட அந்நாட்டில் 4,80,000க்கும் மேற்பட்ட சாலை விபத்துகள் பதிவாகின.